ஃபர்ஸ்ட் லெசன் வந்து சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் 19th சென்ச்சுரி. 19th சென்ச்சுரினா வந்து 1800லேருந்து 1900க்குள்ளார இந்த ஆரம்ப காலத்தில் வந்து யார் யாரெல்லாம் வந்து சில சீர்திருத்தம்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் இந்த லெசனில் வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து பிரிட்டிஷ் இருக்கிற டைமு, பிரிட்டிஷ் வரத்துக்கு முன்னாடியும் கிடையாது, பிரிட்டிஷ் போனதுக்கப்புறமும் கிடையாது. பிரிட்டிஷ் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்த டைம்லேயே வந்து அப்போவே அந்த காலத்தில் எவ்வளோ ஃபார்வேர்டாக வந்து யோசிச்சிருக்காங்க. இந்த பழைய விஷயம்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல் சொசைட்டியை வந்து எப்படி நம்ம ஃபார்வேர்ட் திங்கிங் வந்து கொண்டு வரலாம் அந்த மாதிரி யோசித்தவங்கள பற்றி தான் இந்த லெசன் இருக்கும். இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ரெஃபார்மிஸ்ட்னால் யாருன்னு தெரியணும், ரீவைவலிஸ்ட்னால் யாருன்னு தெரியணும். ரெஃபார்மிஸ்ட் யாருன்னா ஒரு சில ஆட்கள் வந்து இந்த மாதிரி நம்ம ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்த சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் வந்து அப்போஸ் பண்ணவங்க. அதுக்காக அவங்க பிரிட்டிஷையும் அப்போஸ் பண்ணாங்கன்னு இல்லை, அவங்க வந்து பிரிட்டிஷ் கூட இருப்பாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி பழைய விஷயங்களில் வந்து அவங்க அப்போஸ் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இந்த கடவுள் நம்பிக்கை இந்த மாதிரி விஷயத்தையுமே வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க. கடவுள்னால் ஒரே கடவுள் தான், நிறைய நம்ம கும்புற மாதிரி பல கடவுள் இல்லை, ஒரே கடவுள் தான் இருக்குது, அந்த கடவுளுக்கு உருவம் கிடையாது, இந்த மாதிரி கான்செப்டை நினைக்கிறவங்க வந்து ரெஃபார்மிஸ்ட். நிறைய பழைய இந்த சதி, சைல்டு மேரேஜு இந்த மாதிரி விஷயத்த அப்போஸ் பண்ணவங்களும் வந்து ரெஃபார்மிஸ்ட். இப்போ ரீவைவலிஸ்ட்னால் யாருன்னா, ரீவைவலிஸ்ட்ன்றவங்க வந்து இந்த கடவுள் நம்பிக்கையை நம்புகிறவங்க. ஆனால் அவங்க வந்து அந்த கடவுள் நம்பிக்கையை நம்பினாலுமே இவ்வளோ நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருந்த அந்த மூட நம்பிக்கையை வந்து நம்பாதவங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நம்ம நடுவில் கொண்டு வந்தது, ஆனால் கடவுள் வழிபாடு வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அதனால் அது இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் வந்து மூட நம்பிக்கையை வந்து நம்ம நம்பக்கூடாது, அந்த மாதிரி நினைக்கிறவங்க ரீவைவலிஸ்ட். இப்போ வந்து ரெஃபார்மிஸ்ட்னால் புரிஞ்சிருக்கும், ரீவைவலிஸ்ட்னால் புரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டு விஷயம் புரிஞ்சாவே நமக்கு வந்து இந்த லெசன் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இங்கே ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு. இப்போ வந்து இங்கிலீஷ் காரன் வந்து நமக்கு எதுக்காக எஜுகேஷன் கொடுத்துருப்பானா, அவனுக்கு வந்து அங்கேருந்து படித்த ஆளுங்களை இங்கே கூட்டிகிட்டு வர்றது கூட்டிகிட்டு போகிறது இதுக்கான டிரான்ஸ்போர்ட் செலவெல்லாம் குறைக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணியிருப்பான், இந்தியாவிலே நமக்கான ஆட்களை வந்து நம்ம வேலைக்கு எடுத்துக்கலான்ட்டு இந்தியாவில் இருக்க இந்தியர்களுக்கு வந்து அவன் வந்து படிப்பு கொடுத்துருப்பான். அதனால் அப்படி தான் வந்து எஜுகேஷன் வந்து இந்தியாவுக்குள்ளார வந்தது. இந்த மாதிரி இங்கிலீஷ் எஜுகேஷன், மாடர்ன் எஜுகேஷன் அப்படி தான் வந்து, அதுக்கு முன்னாடி இந்த குருகுல கல்வி அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஆனால் இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து பிரிட்டிஷ்காரனால் அவன் வந்து அவனுக்காக நம்ம வேலை செய்கிறதுக்காக அவன் வந்து நமக்கு எஜுகேஷன் கொடுத்தது தான். அப்போ வந்து இந்த மாதிரி அவன் வந்து படிப்பு கொடுக்க ஆரம்பித்தான். படித்த இந்தியர்கள் வந்து இப்போ வந்து மிடில் கிளாஸ், படித்த எஜுகேட்டட் இந்தியன் மிடில் கிளாஸாக மாறிட்டாங்க. ஏன்னா இப்போ படிக்காதவங்க புவராக இருப்பாங்க, ரொம்ப ஹை கிளாஸாக இருக்கிறவன்னு பார்த்தா இந்தியாவில் அந்த டைமில் பிரிட்டிஷாக தான் இருந்திருப்பான். அப்போ வந்து படித்த இந்தியர்கள்லாம் வந்து எஜுகேட்டட் மிடில் கிளாஸ்ன்ற ஒரு பட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போது அந்த டைமில் நிறைய ரெஃபார்மிஸ்ட் மூமெண்ட் வருது, ரீவைவலிஸ்ட் மூமெண்ட் வருது 18th சென்ச்சுரியில். 19th சென்ச்சுரியில். இப்போ வந்து ரெஃபார்மிஸ்ட் மூமெண்ட்ஸ் என்ன மாதிரி ரெஃபார்மிஸ்ட் மூமெண்ட் வருதுன்னா, பிரம்மோ சமாஜ் வருது, பிரார்த்தனா சமாஜ் வருது, அலிகார் மூமெண்ட் வருது. அதெல்லாம் நான் வந்து அதுதான் உள்ளார பார்க்க போகிறோம், அதனால் நான் சும்மா வந்து பென்சில் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த ரீவைவலிஸ்ட் மூமெண்ட்ஸ் வந்து ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷனு, தியோபன் மூமெண்ட் இந்த மாதிரிலாம் வருது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் வந்து ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயமும் வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம எந்த எக்ஸாம் படித்தாலுமே, இப்போ நம்ம டிஎன்பிசியை பொறுத்தவரை இப்போ வந்து நம்ம இந்தியாவும் படிக்கணும், தமிழ்நாடும் படிக்கணும், ஒரே டாப்பிக்கில் நம்ம 2 விஷயம் படிக்கணும், கவர் பண்ணணும். சரி, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ராஜாராம் மோகன் ராய். அவர் வந்து பெங்காலை சார்ந்த ஒருத்தர். அவர் வந்து பிரம்மோ சமாஜ்ன்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாரு. அவர் வந்து ஒரு பெங்காலி. அவருக்கு வந்து என்னென்ன நிறைய லாங்குவேஜ் தெரியும் அவருக்கு, சான்ஸ்கிரிட், அரபிக், பர்ஷியன், இங்கிலீஷ், அப்புறம் பெங்காலி. அவரோட டைம் பீரியடும் ரொம்ப முக்கியம். இந்த லெசனில் வந்து மேக்ஸிமம் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பிவைக்யூஸ் எடுத்து பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து அந்த க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் தான் கேட்டிருப்பாங்க. யார் முதல்ல பிறந்தா, அதுக்கடுத்து யார் இருந்தா, அந்த மாதிரி அவங்க ராஜாராம் மோகன் ராய் கொடுத்து அவங்க டேட் ஆஃப் பர்த் இயர் போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க உருவாக்கின எந்த அமைப்பு, எந்த வருஷம், எந்த அமைப்பு ஃபஸ்ட்டு வந்தது, அதுக்கடுத்து எந்த அமைப்பு வந்தது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இந்த லெசன்லேருந்து மேக்ஸிமம் வந்திருக்கு. அதை தாண்டி கேட்குறாங்கன்னா இவங்க எழுதின ஒர்க்ஸ் என்னன்னு கேட்குறாங்க.
இந்த லெசனில் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து இப்போ வந்து ராஜா ராம்மோகன் ராய் அவரோட டைம் பீரியட் வந்து பார்த்தோம். 1772 1833 வரைக்கும் அவரோட டைம் பீரியடு. அவர் வந்து நேட்டிவ் வந்து பெங்காலி. அவர் வந்து ரொம்ப எந்த விஷயத்தை ரொம்ப நம்புறானா, மொத்தமாக இந்த கடவுள் நம்பிக்கையே நம்பலை அப்படின்னு இல்லை. அவர் வந்து நான் முன்ன சொன்னல ரெஃபார்மிஸ்ட் யாருன்னு, அவங்க வந்து ஒரே ஒரு கடவுள், அந்த கடவுளும் வந்து உருவ வழிபாடு கிடையாது. அவங்க வந்து ஒரே கடவுளை தான் நம்புவாங்க, அந்த கடவுளுக்கு உருவம் கிடையாது. அதுதான் அவங்களோட கான்செப்ட். ரெஃபார்மிஸ்டோட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரெஃபார்மிஸ்டோட கான்செப்ட் வந்து இதுதான். அதே மாதிரி அவர் வந்து இந்த சதி, சைல்டு மேரேஜ், பாலிகாமி இதெல்லாம் வந்து அப்போஸ் பண்ணார் அந்த டைம்லேயே. இப்போ 19th சென்ச்சுரினா நம்ம யோசிச்சோன்னா எவ்வளோ ஓல்டு பீரியட். அப்போவே வந்து அவர் இந்த மாதிரி ஒரு ஃபார்வர்டாக வந்து அவர் பண்ணியிருக்காரு. இப்போ பாலிகாமினா என்னென்னா, ஒரு ஆள் வந்து பல பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறது தான் பாலிகாமி. இந்த விஷயத்தையும் சைல்டு மேரேஜும், சதினா நமக்கே தெரியும், ஹஸ்பண்ட் இறந்துட்டா வந்து ஒய்ஃபும் போய் நெருப்பில் விழுந்து இறந்துடணும், அதுதான் வந்து சதி. அதே மாதிரி விடோஸ், இந்த கணவனை இழந்த பெண்கள் வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவும் அவர் வந்து போராடி இருக்கிறாரு. இதை வந்து எப்படி அவர் செயல்படுத்தினார்னா, அப்போது இருந்த கவர்னர் ஜென்ரல், இந்த பிரிட்டிஷோட ஆள், இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ், அப்போ இருந்த கவர்னர் ஜென்ரல் வந்து வில்லியம் பென்டிக். இப்போ பெங்காலோட கவர்னர் ஜென்ரலாக இருந்தது வந்து வில்லியம் பென்டிக். அவர் மூலியமாக வந்து இந்த சதியை வந்து அபாலிஷ் பண்ணியிருக்கிறாரு. எந்த இயர்னா 1829. 1829 இவர் வந்து சதியை அபாலிஷ் பண்ணியிருக்காரு. இவர் பிறந்த ஆண்டு என்னது, 1772 1833 வரைக்கும். அப்போ இவர் சதியை அபாலிஷ் பண்ணி ஒரு 4 வருஷத்துல இறந்துட்டார். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இவர் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜையும், இவர் வந்து அவர் எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும், அப்போ தான் வந்து அவங்க எல்லாருமே வந்து இந்தியன்ஸ் வந்து சிவிலைஸ் ஆவாங்க அந்த மாதிரி யோசிச்சால. அதனால் அவர் என்ன பண்ணார், எஜுகேஷன் வந்து சயின்டிஃபிக் நாலேஜு, வெஸ்டர்ன் கல்ச்சரு, இந்த மாதிரி வந்து ஸ்கூல் அப்புறம் காலேஜில் வந்து இதெல்லாம் இருக்கணும். வெஸ்டர்ன் கல்ச்சர் கிடையாது, வெஸ்டர்ன் நாலேஜ் வந்து எஜுகேஷன் டைப் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இருக்கணும்னு அவர் வந்து நினச்சார். அதே மாதிரி உமன்ஸும் படிக்கணும்னு அவர் நினச்சார். இப்போ ராஜா ராம்மோகன் ராய் வந்து பிரம்மோ சமாஜ்ன்ற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ இந்த பிரம்மோ சமாஜை வந்து ஓப்பன் பண்ண இயர் வந்து 1828. இப்போ சதியை ஒழிச்ச ஆண்டு வந்து 1829. பிரம்மோ சமாஜை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்து சதியை வந்து ஒழிச்சிருப்பார். எந்த டேட்டுனா 20 ஆகஸ்ட் 1828 வந்து பிரம்மோ சமாஜை வந்து கல்கட்டாவில் ஓப்பன் பண்ணுறாரு. அது கல்கட்டாவில் வந்து இந்த அமைப்பு ஓப்பன் பண்ணுறாரு. அதே மாதிரி கல்கட்டாவில் ஒரு கோயிலும் கட்டுறாரு. அந்த கோயிலில் வந்து உருவமே கிடையாது, இந்த மாதிரி சிலை வழிபாடே கிடையாது. அங்கே வந்து ஆன்டி ஐடால்டரி, அங்கே எந்த சிலையும் இல்லை, அந்த மாதிரி ஒரு கோயிலை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதே மாதிரி அவர் சேயிங்கை வந்து நான் ப்ராக்கெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சேயிங்ஸ் கொடுத்து இது யார் சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. நோ ரிலீஜன் ஷுட் பி reviled or slightly or contemptuously spoken of or alluded to அப்படின்னு இவர் தான் சொல்கிறாரு. இதுக்கு வந்து இப்போ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நோ ரிலீஜன் ஷுட் பி ரிவைல்டு அப்படின்னா வந்து எந்த ஒரு பழைய நம்ம ஹிந்துவில் இருந்ததோ இல்லை வேறு ஏதோ ஒரு மதத்தில் இருந்த பழைய விஷயத்தை வந்து இப்போ வந்து நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி ஆர் ஸ்லைட்லி ஆர் கண்டெம்ப்டஸ்லி ஸ்போக்கன் ஆஃப் ஆர் அலௌடட் டு அப்படின்னா வந்து வேறு எந்த ஒரு மதத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, இல்லை அதை தவறாக பேசுகிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் அவரோட நோக்கம். அடுத்து வந்து இந்த பிரம்மோ சமாஜோட ஒரு பெரிய ட்ராபேக்காக என்ன இருந்துச்சுன்னா, இந்த பிரம்மோ சமாஜ் வந்து அந்த பெங்காலில் இருந்த கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புள், அதே மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ரெஃபார்ம்ஸ் மூமெண்ட்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருந்த மக்களை மட்டும்தான் போய் சேர்ந்துச்சு. மற்ற யாருமே இதை அட்ராக்ட் பண்ணல. இந்த அடித்தட்டு மக்கள், கீழ் அந்த மாதிரி வந்து படிப்பறிவு இல்லாத மக்களை போய் இந்த
நோக்கம் வந்து சேரல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டோட்டலாக இந்த பிரம்மோ சமாஜில் நம்ம என்ன பார்த்தோம், இதை ஃபார்ம் பண்ணது ராஜாராம் மோகன் ராய். அவர் ஒரு பீரியட் வந்து 1772 1833. இவர் வந்து ஒரு பெங்காலி. இவரோட கோர் தீம் என்னென்னா ஆன்டி ஐடால்டரி, மோனோதிசம். இவர் வந்து சத்தி, சைல்ட் மேரேஜ், பாலிகாமி, அப்புறம் விடோ ரீமேரேஜை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து சதியை எப்படி அபாலிஷ் பண்ணுறாருன்னா, கவர்னர் வில்லியம் பென்டிக் அவர் மூலியமாக வந்து 1829 அபாலிஷ் பண்ணுறாரு. ஆனால் 1828 பிரம்மோ சமாஜ் வந்து ஃபவுண்ட் பண்ணிடுறாரு. கல்கட்டாவில் வந்து ஒரு ஐடல் இல்லாத ஒரு கோயிலை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இதை வந்து ஏன் வந்து அப்போது பெருசாக பாப்புலர் ஆகலைன்னா, இது இது வந்து அடித்தட்டு மக்களை வந்து போய் அதை சேரல. ஒன்லி எஜுகேட்டட் பீப்புளை மட்டும்தான் இது போய் சேர்ந்துச்சு. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ராஜாராம் மோகன் ராய் இறந்துட்ட அப்புறம் அவரோட பிளேஸை இப்போ இந்த பிரம்மோ சமாஜை வந்து வழி நடத்துறதுக்கு மகரிஷி தேபேந்திரநாத் தாகூர் வராரு. இவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா தான் இவர் வந்து மகரிஷி தேபேந்திரநாத் தாகூர்லேயே நமக்கு தெரியும். இவர் வந்து எப்போ பிறந்திருக்காருன்னா 1817 1905 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து பெருசாக எதுவும் கான்ட்ரிபியூட்லாம் பண்ணல. இவர் வந்து ராஜாராம் மோகன் ராய் என்ன பிரின்சிபல்ஸ் வந்து லே பண்ணிட்டு போயிருக்காங்களோ அதையே ஃபாலோ பண்ணியிருப்பார். பிரம்மோ சமாஜுக்கு வந்து லீடராக இருந்திருப்பார். இவர் வந்து ஒரு 4 பிரின்சிபல் தான் சொல்கிறாரு. அதே தான் மோனோதிசம் மாதிரி தான். இந்த 4 பிரின்சிபல் என்னென்னா, எதுவுமே இந்த உலகம் வந்து ஸ்டார்ட் ஆகிறப்ப எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு பவர்ஃபுல்லான ஆள் மட்டும்தான் இந்த மொத்த யூனிவர்ஸுமே க்ரியேட் பண்ணார். அந்த ஒரே ஒரு ஆள் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிறாரு. ஆம்னி ப்ரெசன்ட்னா எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. நம்ம அந்த கடவுள் தான் வந்து உண்மை, அறிவு, நல்லது, பவர், இது எல்லாமே அந்த ஒரே ஒரு ஆள் தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நம்மளோட ரட்சிப்பு வந்து அவங்கள கும்பிட்றதுல தான் நம்மளோட அந்த ரட்சிப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டு வந்து நம்மளோட நம்பிக்கை வந்து அவரால் நம்ம லவ் பண்ணப்படுறதும், நம்ம வந்து அவர் சொன்னபடி நடக்கிறதும். இந்த 4 பிரின்சிபலை படித்தா எனக்கு வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட லிங்க் ஆகுது. நீங்கள் அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு 4 பிரின்சிபல்ஸ் வந்து சொல்லியிருப்பார். இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இது இப்போ மேக்ஸிமம் வந்து பெருசாக வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து அவர் லே பண்ணியிருப்பார். இவரோட பர்த் டேட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இயர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 1817 1905 1817 1905 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து தேபேந்திரநாத் தாகூர் இருக்கப்பவே இன்னொரு ஆள் வந்து ஜாயின் பண்ணுறான். அந்த ஆள் தான் யாருன்னா கேஷப் சந்திர சென். அவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. இந்த ஆள் வந்து எப்போ ஜாயின் பண்ணுறான்னா 1857 வந்து இந்த ஆள் எதில் ஜாயின் பண்ணுறான், பிரம்மோ சமாஜில் வந்து இந்த ஆள் ஜாயின் பண்ணுறான். இவன் ஜாயின் பண்ணி 9 வருஷத்தில் 10 வருஷத்துலேயே இவன் வந்து அந்த கட்சியே, அந்த பிரம்மோ சமாஜை உடைச்சிட்டு போயிடுறான். உடைச்சி இவனுக்கு தனியாக ஒரு ஆட்களை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ இவனோட இந்த கேசப் சந்திரசேன் வந்து பிரம்மோ சமாஜை 1857 ஜாயின் பண்ணுறான். பண்ணி அந்த பிரம்மோ சமாஜை வந்து 1866 உடைச்சி அவன் வந்து தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் அதை ஆரம்பிக்கிறான். அந்த ஆர்கனைசேஷன் பேர் என்னென்னா பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா. இப்போ வந்து பிரம்மோ சமாஜா இருந்ததை இவன் வந்து 1866 உடச்சி பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியான்னு தனியாக வந்து ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து மீதி பேர் அந்த தாகூர் கூட இருக்க மீதி பேரை வந்து அவர் வந்து ஒரு பேர் வச்சுக்கிறாரு. அந்த கட்சி பேர் வந்து ஆதி பிரம்மோ சமாஜ்னு வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பிரச்சனை வருது. இந்த கேஷவ் வந்து அவனுக்கு ஒரு 14 வயசு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை அவன் வந்து ஒரு இந்தியன் பிரின்ஸுக்கு 14 வயசுலேயே அவன் கல்யாணம் பண்ணி தருவான். இப்போ பிரம்ம சமாஜோட நோக்கம் என்ன, சைல்டு மேரேஜ்லாம் இருக்கக்கூடாது. அவங்களோட கோர் தீமே அதானே, சதி இருக்கக்கூடாது, சைல்டு மேரேஜ் இருக்கக்கூடாது, விடோ ரீமேரேஜ் பண்ணலாம், பாலிகாமி இருக்கக்கூடாது. இந்த கோர் தீம்லேயே இந்த ஆள் வந்து 14 வயசுலேயே அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால இப்போ பிரம்மோ சமாஜ் பிரிஞ்சு வந்த கட்சி இருக்குல்ல, ஆதி சமோஜ் தனியாக இருக்குது தேவேந்திரநாத் தாகூர் கூட. இப்போ பிரிஞ்சு வந்த பிரம்மோ சமாஜில் இருந்த அந்த கட்சியில் இருந்த சில ஆட்களுக்கே அது பிடிக்காம
இப்போ மறுபடியும் அந்த பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா வந்து திருப்பி ஸ்பிட் ஆகி அவங்க சாதாரண சமாஜ்னு ஒரு கட்சியை வந்து உருவாக்கிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து பிரம்மோ சமாஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, லேட்டராக வந்து எப்படி டிவைட் ஆச்சு அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்த ராஜாராம் மோகன் ராய், அப்புறம் தேபேந்திர தாகூர், அப்புறம் கேசப் சந்திர சென், இவங்க எல்லாருமே ரெஃபார்மிஸ்ட் தான். இப்போ அடுத்து பார்க்க போகிற 2 பேருமே ரெஃபார்மிஸ்ட் தான். ஃபஸ்ட்டு நம்ம பிரம்மோ சமாஜை வந்து கிளியராக இருந்துப்போம். பிரம்மோ சமாஜை வந்து ஸ்டார்ட் பண்ணது ராஜாராம் மோகன் ராய். எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1828 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1828 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 1829 வந்து வில்லியம் பென்டிக் வச்சு சதியை அபாலிஷ் பண்ணியிருப்பார். அவர் வந்து ஒரு பெங்காலி. அவர் வந்து மோனத்திசமும் ஆன்டி ஐடால்டரியும் வந்து அவர் பார்த்துருப்பாரு. அடுத்து இந்த அவருக்கு அடுத்து அவர் இறந்தது எப்போது 1833 இறந்துருப்பார். அவர் இறந்த உடனே வந்து இந்த மகரிஷி தேபேந்திர தாகூர் வந்து பிரம்மோ சமாஜை லீட் பண்ணுறாரு. இவரோட டைம் பீரியட் வந்து 1817 1905 வரைக்கும். இவரோட டைம் பீரியட் பெருசாக தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1817 1905 இவர் வந்து ஒரு 4 கீ பிரின்சிபல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சுப்ரீமான ஆள், அவரோட லவ்வுக்கும் அவரோட வில்லுக்கும் இந்த மாதிரி நம்ம வாழணும், இந்த மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து இந்த கேசப் சந்திரசென் வந்து பிரம்மோ சமாஜில் ஜாயின் பண்ணுவார். 1857 ஜாயின் பண்ணுவார். 1866 அந்த பிரம்மோ சமாஜை உடச்சி பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியான்னு தனியாக பிரிஞ்சு போவார். திருப்பி அந்த பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியாவிலேருந்து சாதாரண சமாஜ்னு இன்னொரு கட்சி தனியாக பிரிஞ்சு போயிடும். ஏன்னா இவர் பண்ண ஆக்ஷன் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. இதுதான் வந்து பிரம்மோ சமாஜோட ஓவரால் கான்செப்ட். இப்போ மீதி இருக்க 2 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.